ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் freelancer.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பற்றி பார்ப்போம். ஓகேவா? கூகுளில் போய்ட்டு freelancer.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த வெப்சைட் எதுக்குள்ளதுன்னா ஒன்று ரெண்டு விஷயம். ஓகேவா? இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆட்கள் தேவை. அந்த மாதிரி ஆட்கள் தேவைப்படும் போது ஆட்களை வந்து தேடுறதுக்காகவும் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் கிளையண்ட்டு ஃப்ரீலான்சராக ஹையர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே இது உங்களுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு டேலண்ட் இருக்கு ஆனால் வேலை இல்லை, உங்களுக்கு வேலை தேவை அப்படின்னாலும் இதில் பண்ணிக்கலாம். இது வந்து 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட 10,000 ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இதில் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 25K மேலே ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதோட ப்ரூஃபை நான் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீலான்சரை வந்து மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு எதுக்கு வீடியோ போட்டிருக்கேன்னா, நிறையா பேர் இப்போ லாக்டவுனில் தான் இருக்கீங்க. லாக்டவுனில் இருக்கும்போது நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருப்போம். அப்போ வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஆஃபீஸில் என்ன வேலை பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு எக்ஸல் ஒர்க் தெரியும், இல்லை பவர் பாயிண்ட் ஒர்க் தெரியும், இல்லை தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், அந்த மாதிரி ஏதாவது தெரியும்னா டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதே மாதிரி பவர் பாயிண்ட் பண்ணி கொடுக்கணும்னா பவர் பாயிண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறையாவது இருக்குது. இந்த லாக்டவுனில் கிளையண்ட்டு ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ அதிகமாக அதே மாதிரி ஃப்ரீலான்சரும் அதிகமாகிட்டே இருக்காங்க. அதனால் சீக்கிரமாக வந்து அவங்க ப்ராஜெக்டை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ புதுசு அப்படின்னா சைனப் கொடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னா சைனப் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா லாகின் பண்ணிக்கலாம். சைனப் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே இங்கே வந்து மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ண சொல்லும். ஓகேவா? இல்லைன்னா கண்டினியூ வித் ஃபேஸ்புக்னு கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணிக்கணும், படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஜாயின் ஃப்ரீலான்சர். ஓகேவா? அதே மாதிரி என்கிட்ட வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, அதனால் லாகின் போய்க்கிறேன். லாகின் போனோன்னே என்ன ஆகும்னா, நான் மெயில் ஐடி பாஸ்வேர்டு ஏற்கனவே கொடுத்துருக்கிறதுனால அது வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. உடனே லாகின் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? லாகின் கொடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக லாகின் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு வந்து டேஷ்போர்டு, என்னோடய டேஷ்போர்டுக்கு போயிருக்கும். என்னோடய டேஷ்போர்டில் என்னென்ன இருக்குன்னா, நான் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், என் நேம் எல்லாமே இருக்கும். அதில் வந்து இப்போ வந்து ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ், அடுத்த நியூஸ் ஃபீட்னு கொடுத்துருக்காங்க. ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு நான் இப்போ ரீசெண்டாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நேம் லிஸ்ட்லாம் இதில் வரும். அதே மாதிரி நியூஸ் ஃபீடு, எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, எவ்வளோ போணுச்சு, யார் யார் என்னை வந்து அவங்க ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். இந்த சைடில் ஓடுறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே ப்ராஜெக்ட் அப்டேட் தான். ஓகேவா? இப்போ வந்து கரண்ட்டாக வந்துட்டு இருக்க ப்ராஜெக்ட், இதில் வந்து மை ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட்டு, நான் பண்ண கொடுத்த ப்ராஜெக்ட்டு, நான் கிளையண்ட்டாக ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட், அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதில் வரும். ஓகேவா? இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸில் தான் இந்த மாதிரி ரீசெண்ட் அப்டேட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக 20 செகண்ட்ஸுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் அப்டேட் ஆயிருக்கு, 20 செகண்ட்ஸுக்கு முன்னாடி, அரை நிமிஷத்துக்கு முன்னாடி, இதெல்லாம். ஓகேவா? இப்போ வந்து ப்ரௌஸுக்கு போய்க்கணும். ப்ரௌஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா? ப்ரௌஸுக்கு போயிட்டு ப்ராஜெக்ட்ஸ் போய்க்கணும். ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதில் போய் இது பண்ணிக்கலாம். எப்படின்னா இதில் வந்து ஸ்கில்ஸ்னு கீழே நவுத்தி வந்தீங்கன்னா ஸ்கில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், இப்போ உங்களுக்கு பவர் பாயிண்ட் தெரியும்னா பவர் பாயிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கணும். பவர் பாயிண்ட் டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து பவர் பாயிண்ட்டுக்கான உள்ள ப்ராஜெக்ட் மட்டும் வரும், டாப் ரிசல்ட்ஸ்லாம் காட்டும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் பவர் பாயிண்ட்டுக்குள்ள ப்ராஜெக்ட். அகாடமிக் போஸ்டர் ஒன்று ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க 3 minutes ago. ஓகேவா? அதுக்குள்ளே 16 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. பிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிட்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீலான்சரில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரீ மெம்பர் தான். ஓகேவா? அப்போ ஃப்ரீ மெம்பராக இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீலான்சர் சார்பாக 6 பிட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த ப்ராஜெக்டை அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு இது காட்டுறேன். ஓகேவா? இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 32 பிட்ஸு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்டு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ வந்து கிளைண்ட்ஸ் கண்ட்ரி, ஒவ்வொரு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? இதில் வந்து என்டிஏ, சீல்டு, ஃபீச்சர்டு, ரெக்ரூட்டர், ஃபுல் டைம், அர்ஜென்ட்டு, அதெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க. அதேமாதிரி ஸ்கில்ஸும் நிறையா இருக்குது. ஹவர்லி ரேட்டை வச்சு இது பண்ணிக்கலாம், இல்லை ஃபிக்ஸட் ப்ரைஸ்னால் ஃபிக்ஸட் ரேட்டு அதை வச்சு பண்ணிக்கலாம். இது நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வேணாம், கான்டெஸ்ட்டுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா கான்டெஸ்ட்டுக்கும் போய்க்கலாம். இப்போ கான்டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, ஒரு கான்டெஸ்ட் போஸ்ட் பண்ணிடுவாங்க, அதில் எத்தனை பேர் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரு போட்டி மாதிரி தான். ஓகே? எத்தனை பேர் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யார் அதில் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்க சொல்கிற அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதில் 2163 அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்காங்க.
இந்த ப்ராஜெக்ட்டில் யாரை அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ கேரண்டட்னு கொடுத்துருக்காங்க தெரியுமா, கேரண்டட்னு இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இதில் வந்து நிறையா ஃபேக் ப்ராஜெக்ட்ஸும் வரும். ஓகேவா, நீங்கள் எப்படி அதுலேருந்து அவேர் ஆகலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு அந்த இதை நான் ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ வந்து ஐ வாண்ட் இ போஸ்டர் ஃபார் ரிசர்ச் ஐ ஹாவ் கைட்லைன்ஸ் வில் ஷேர். ஓகேவா, இப்போ வந்து நான் ஒரு இ போஸ்டர் வச்சுருக்கேன். ஓகே, இ போஸ்டர் வேணும். ஓகேவா, ஒரு ரிசர்ச்சுக்காக அதை வந்து நான் கைட்லைன்ஸ் எப்படி பண்ணோம் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகேவா, சவுதி அரேபியாவில் உள்ள கிளையண்ட். ஓகேவா, 11 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து 8 பேர்ட்ட வாங்கியிருக்காரு. டெபாசிட் மேட் பண்ணியிருக்காரு. ஃபோன் நம்பர் வெரிஃபைட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே ஜென்யூன் கிளையண்ட். ஓகேவா, இது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அது ஃபேக்குன்னு கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் பெட்டை வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா, நான் ஸ்டார்டிங்கில் பண்ண தப்பு இதுதான். அதுக்கப்புறம் நான் அப்படியே மாறிக்கிட்டேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் பாருங்கள், டெபாசிட் மேட் ஆர் பேமெண்ட் மெத்தட் வெரிஃபைன்னு இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா பிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே ஏதாவது ரேட்டிங் வாங்கியிருக்காங்களான்னு பாருங்கள். அது இருந்தாலும் பிட் பண்ணுங்கள். இப்போ 3 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு இந்த ப்ரொபோசலில் போய் பார்க்கலாம். ஓகேவா, ப்ரொபோசலை கிளிக் பண்ணோன்னே 21 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே. ஓகேவா, அகாடமிக் போஸ்டர் பிபிடி ரெடி பண்ணுறதுக்கு அவங்க பட்ஜெட் என்னன்னா $10 $30. ஓகேவா, $10 எவ்வளோ, $1 கிட்டத்தட்ட ₹70 அப்படின்னா $10 700. அப்போ $30 $2100 வரைக்கும் நீங்கள் பிட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நியாயமான ரேட்டை நீங்கள் கொடுக்கணும், குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுக்கணும். அப்போ உங்களை சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டை உங்கள் இங்கே வேலெட்டில் போட்டுருவாங்க. ஓகேவா, இந்த வேலெட்டை வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வேலெட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு லிமிட் ஒன்று இருக்குது. $1500 இருந்துச்சுன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இங்கே வந்து பிட் அமௌண்ட் கொடுக்கணும். எவ்வளோக்குள்ளே என்னால் இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியும், எத்தனை நாளைக்குள்ளே பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே பெய்ட் டு யூ அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா இப்போ வந்து $20 வந்து நீங்கள் பிட் பண்ணுறீங்க. ஆனால் ஃப்ரீலான்சருக்குன்னு ஒரு கமிஷன் எடுப்பாங்களே, அது வந்து $5 அவங்க எடுக்கிறாங்க. ஓகேவா, இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இதை கொடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட்ஸ் $5 USD ஃப்ரீலான்சர் ஃபீ. ஓகேவா, அடுத்தது இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இத்தனை நாளாக கிடையாது, நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ ரீசெண்டாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 2% வந்து இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்தியன் ஈக்குவலைசேஷன் லெவி. ஓகேவா, 2% எடுக்கிறாங்க. அதுலேயும் கொஞ்சம் இதாக இருங்க. அதே மாதிரி இப்போ $20 வருதுன்னா அதில் $14.60 தான் உங்கள் கைக்கு வரும். ஓகேவா, பாக்கி அமௌண்ட்டை ஃப்ரீலான்ஸரும் இந்தியன் கவர்மெண்ட்டும் எடுத்துக்குவாங்க. இங்கே வந்து உங்கள் ப்ரொப்போசலை டிஸ்கிரைப் பண்ணணும். என்ன பண்ண போகிறீங்க, என்னால் உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இது பண்ணணும். ஓகேவா, அடுத்து சஜஸ்ட் மைல்ஸ்டோன் பேமெண்ட்டு. இங்கே வந்து பேமெண்ட் மைல்ஸ்டோன் அதே தான். இப்போ வந்து இங்கே $20னா இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, எனக்கு ஒரு $10 வந்து ஃபஸ்ட்டு, இப்போ 2 பிபிடி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. $10 ஃபஸ்ட்டு பிபிடிக்கு, அடுத்த டாலர் செகண்ட் பிபிடி அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு ஒரு $10. மொத்தம் எவ்வளோ, $20. ஓகேவா, அதனால் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கலாம். அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு $10 ரிலீஸ் பண்ணுவாங்க, அடுத்த $10 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்து இதுலேயே ஆப்ஷனல் அப்கிரேட்லாம் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ஸ்பான்சர்டு, சீல்டு, ஹைலைட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா $1 கட்டணும், ஹைலைட் ஆகும் உங்கள் ப்ராஜெக்ட், அப்படியே ஹைலைட் ஆகி காட்டும். அதே மாதிரி சீல்டுன்னா உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் என்ன பிட் பண்ணிடுறீங்க, இந்த இடத்துல என்ன எழுதிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் போட்டுறீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்பான்சர்டுனா ஃப்ரீலான்சர் ஸ்பான்சர் பண்ண மாதிரி உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். பெரிய ப்ராஜெக்ட் வரும், $50 $100 மேலே உள்ள ப்ராஜெக்ட்னா இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணி வச்சுருவாங்க ஃப்ரீலான்சர். ஓகேவா, ஹைலைட்னா ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க ஃபஸ்ட்டில். ஓகேவா, அடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு ப்ளேஸ் பிட்டுன்னு கொடுத்தா இங்கே வந்து இந்த ப்ரொப்போசலில் இங்கே காட்டிடும் எத்தனாவது பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க. 22 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனாவது பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு காட்டிடும். ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் ஃபஸ்ட்டு திரும்பி டேஷ்போர்டுக்கு வந்துக்கிறேன். டேஷ்போர்டு வந்துட்டு என் ப்ரொஃபைலை காட்டுறேன். ஓகேவா, இதில் வந்து வி ப்ரொஃபைல், அடுத்து மெம்பர்ஷிப்பை பற்றி சொல்லணும்னா நான் ஃப்ரீ மெம்பர்ஷிப் சொன்னேன்னா, ஃப்ரீ மெம்பர்ஷிப் ஃபஸ்ட் எடுத்தோடனே 6 பிட்டு கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா இத்தனை நாளைக்கு 3 டேஸுக்கு ஒரு வாட்டி ஒரு பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். நான் முன்னாடி பெய்ட் மெம்பர்ஷிப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன்னா நல்லா ஏர்னிங் வந்துச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் டைட் ஷெடியூலுங்கிறதுனால அதை யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ தான் பேசிக் இன்ட்ரோ அப்படின்னா
ஃப்ரீ மெம்பர்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு 1000 2000 ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்ட்ரோவுக்கு போய்க்கோங்க. ஓகேவா? இன்ட்ரோ போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா பேசிக் இல்லைனா ப்ளஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ப்ரொஃபஷனல் ப்ரீமியர்லாம் அப்படியே லேக்ஸ் கணக்கில் இல்லை கம்பெனி மாதிரி நடத்துகிறவங்க அந்த மாதிரிலாம் இதிலே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 15 பிட் வந்து ஒரு மாதத்துக்கு கொடுப்போம், இது வந்து 50 பிட் கொடுப்போம் அப்படின்னு இதிலே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதே ஆனுவல் பிளான் இதில் வந்து 62 ரூபா 27 காசு போட்டிருக்கா ஒரு மாதத்துக்கு. ஆனுவல் பிளான்னா கம்மியாகும், வெறும் 59 ரூபா தான், 299 ரூபா தான். அதனால அது கம்மியாகும். ஓகேவா? அதை ப்ரிஃபர் பண்ணுறதுனா வருஷத்துக்கு சேர்த்து ஒரே வாட்டியாக கட்டிட்டீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நான் சஜஸ்ட் பண்ணுறது மந்த்லி பிளான் தான். ஏன்னா எப்போ எப்படி ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு தெரியாது. நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ ஃப்ரீலான்சர் அதிகமானதுனால கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? இப்போ என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுறோம். ஓகேவா? என்னன்னா அக்கௌண்ட் அனலிட்டிக்ஸில் நான் போயிட்டேன்னா இதில் வந்து இன்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். என்னன்னா இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஃப்ரீலான்சர் ஜாயின் பண்ணதுலேருந்து அப்படின்னு போட்டிருக்கோம். 25,291.95 ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஆனால் இது என்ன ஒரு விஷயம்னா இந்த ஃப்ரீலான்சர் கமிஷன் எடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து இதில் போட்டிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 18,000 19,000 ஏர்ன் பண்ணியிருப்பேன் ஷுவராக. ஓகேவா? போன மாதத்தில் மட்டும் நான் 30 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 145 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தேன், ஒரு $2 ப்ராஜெக்ட்டு. அதனால் அது மட்டும் இதுக்கு எடுத்துருக்கு. அதே மாதிரி ரேட்டிங் பர் ஸ்கில், என்னோடய ஸ்கில்லெல்லாம் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். அதே மாதிரி ஏர்னிங், எந்தெந்த ஸ்கில்லுக்கு நான் அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தான் நான் அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 21,000 ரூபா அதில் தான். அதுக்கப்புறம் தான் நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி கம்ப்ளீட்டட் ஜாப்ஸ், ஆன் டைம் ஜாப், பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணியிருக்கேனா இல்லை ரீஹயர்னா திருப்பி அவங்க ஹையர் பண்ணுவாங்களா என்ன அதே கிளைண்ட்டு, அவங்களோட ரேட்டிங்கை பொறுத்து இங்கே காட்டும். ஓகேவா? நான் இது வரைக்கும் 100% கம்ப்ளீட்டட் ஜாப் கொடுத்துருக்கேன், ஆன் டைமுக்கும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா அடுத்தது பிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன்ல ப்ராஜெக்டை, அதே மாதிரி பிட் இன்சைட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து பிட்டு பண்ணுறோம், அப்போ வந்து நம்ம வந்து எந்த பொசிஷனில் இருக்கோம், கிளைண்ட் பார்த்துட்டாரா இல்லையா, கிளைண்ட் நம்மளோட பிட்டை என்ன ரேட் பண்ணியிருக்காரு. அடுத்தது சேட்டு வந்து சேட்டை பொறுத்தவரைக்கும் இங்கே சேட் இருக்குல்ல, இந்த சேட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து கிளைண்ட்டை டேரெக்டாக பேச முடியாது. கிளைண்ட்டு ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவார். உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பார். அப்போ தான் நம்ம திருப்பி ரிப்ளை பண்ண முடியும். இங்கே கொடுத்துருக்கான் சேட் இனிஷியேட்டர், இந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கதெல்லாம் இனிஷியேட் பண்ணிட்டாங்க. பண்ணி எனக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கல. ப்ராஜெக்ட் கிடைச்சவங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, வின்னிங் பிட்டுன்னு. ஓகேவா? 167க்கு ஒருத்தவங்க பிட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி $20 அந்த மாதிரி இந்த இதில் பிட் ரேங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, நான் எத்தனாவது பொசிஷனில் இருக்கேன். இது எப்படி அவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னா என்னோட ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ் அண்டு பிட்டோட வேல்யூ, ரேட்டு எவ்வளோக்கு பண்ணித்தரேன்னு சொல்கிறேன், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்ணித்தரேன்னு சொல்கிறேன், அதே மாதிரி இத்தனை நாள் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத என் ரேட்டிங்கை பொறுத்து பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எல்லாமே ஸ்டார் வாங்கின ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் நிறையா வாட்டி பட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நிறையா ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் தான் வந்துச்சு. அதனால் நிறையா மைனஸ் ஆகி நிறையா அக்கௌண்ட் போய் இப்போ பாருங்கள் இதில் கூட மைனஸில் தான் இருக்கும். இதுக்கு காரணம் நான் ஏர்னிங்ஸ், என்னோடய ஏர்னிங்ஸ் இல்லை, இந்தியன் கவர்மெண்ட்டில் இது அப்டேட் பண்ண சொன்னாங்க, பேன் கார்டையும் ஆதார் கார்டையும். ஏன்னா பேனில் வந்து எல்லா ஏர்னிங்ஸையும் காமனாக அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்களா இடையில, ஆதாரோட லிங்க் பண்ணணும் அப்படி இப்படின்னு. அப்போ வந்து நான் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டேன், கொஞ்சம் கேஷுவலாக விட்டுட்டேன். அதனால் வந்து வேணா தான் இது இவ்வளோ அமௌண்ட்டு நெகட்டிவில் இருக்குது. நான் இது இவ்வளோ அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணாலுமே இது வந்து மைனஸ் ஆகி அவங்க வந்து ஃப்ரீலான்சரை வந்து எனக்கு பதிலாக ஃப்ரீலான்சர் வந்து காசு கட்டிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. ஃப்ரீலான்சர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அடுத்த ஏர்னிங்ஸ்லேருந்து வரது தான் நான் வித்ட்ரா பண்ண முடியும். இந்த வித்ட்ரா ஃபண்ட்ஸு, ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, ஃபினான்ஷியல் டேஷ்போர்டு, சப்போர்ட், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சப்போர்ட்டு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி இதில் நிறையா இது இருக்குது, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படி ப்ராஜெக்டை வாங்குறதுன்னு சொல்லிட்டேன். எப்படின்னா அந்த இதை சொன்னேன்னா ரேட்டிங் உள்ள எம்ப்ளாயியாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரேட்டிங் இல்லாத எம்ப்ளாயி இந்த பாருங்க டேட்டா என்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரிக்கு 1600 பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. கீழே பாருங்கள் ரேட்டிங் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ மெம்பர்ஷிப்பில் கொடுக்குறது வெறும் 6 பிட்டு தான். நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி கொடுக்கல அவங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்பி இது பண்ணலாம். உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேவா? ஸ்கில்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால்
ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல வழி. பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ராப்ளமும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா நெகட்டிவில் அமௌண்ட்டு போயிடும். நெகட்டிவில் போயிட்டுனா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு மூட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா இது ஒரே ஒரு டிப் சொல்கிறேன். என்னென்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் ஆன்லைன்லேயே இருங்க. ஓகேவா? ஃப்ரீலான்சரு இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே இருங்க. இப்போ ஏன்னா இப்போ வந்து நான் பவர் பாயிண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போடுறேன் அப்படின்னா, இப்போ பவர் பாயிண்ட் அப்படின்னு போடுறேன்னா அதில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வந்திருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் காட்டினேன்ல, அதுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க பார்த்தீங்களா? 3 நிமிஷத்துக்குள்ளேயே. இப்போ பாருங்கள், 52 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட்டு. 9 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணது 32 பேர். இது வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட், ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டு, டேட்டா என்ட்ரி, எல்லா ஒர்க்ஸுமே இருக்குது. அந்த ஒர்க்ஸுக்கெல்லாம் நிறையா பேர் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே 100 பேர்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டு ஹெவி காம்படிஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஆன்லைன்லேயே இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணீங்கன்னா அந்த நேரத்தில் கிளையண்ட் ஆன்லைனில் இருப்பார். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவார், நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிருங்க அப்படின்னோடனே உங்களை வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே சேட் பண்ணிடுவார். சேட் பண்ணும்போது நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன், நல்ல ரேட்டுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்து ஓகே அவருக்கு நம்பிக்கை வர மாதிரி சொல்லி, இப்போ ஏதாவது பழைய ப்ரூஃப்லாம் கேட்பார். ஏதாவது பண்ணிடுறீங்களா இது வரைக்கும் அப்படின்னு கேட்பார். இல்லைன்னா டெஸ்ட் வைப்பார். அந்த மாதிரி வைக்கும் போது நீங்கள் பண்ணியிருக்கேன், பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட் வர மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டே கொடுத்துருவாரு. ஓகேவா? ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாருன்னா அவ்வளோதான். நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை அந்த டெட்லைனுக்குள்ளே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, நல்லா அவர் சொன்ன அமௌண்ட்டில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏர்னிங் பார்க்கலாம். அதே மாதிரி அவர்கிட்ட வந்து கொஞ்சம் இதாக நடந்துக்கோங்க. ரொம்ப அப்படியே ஹாஷாக நடந்துக்காதீங்க. அதே மாதிரி அவங்க ஹாஷாக நடந்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். இல்லை நீங்களே திருப்பி ஆஷா நடந்துக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சேட்டில் எக்காரணத்தை கொண்டு உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் போட்டுறாங்க. ஏன்னா ஃப்ரீலான்சர் எப்பொழுதுமே கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலுமே இதுக்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்னு. இந்த பாருங்கள், இதுலேயே வந்து இப்போ இந்த கிளைண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து கால் ஆப்ஷன்லாம் இருக்கும். நம்ம வந்து ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? கால் ஆப்ஷன், வீடியோ கால் ஆப்ஷன், அது மொபைலில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அது வந்து இருக்கும். ஓகேவா? அதனால டோன்ட் வரி. அதனால வெளில மட்டும் இது பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இதிலேயே ப்ராஜெக்ட் பண்ணி இதிலே ஏர்னிங் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு ஃப்ரீலான்சரில் கிளையண்ட் அமௌண்ட் அவங்க அமௌண்ட் எடுக்கலாம். ஓகேவா? 5% கமிஷன் எடுக்கிறாங்கன்னு சொன்னேன்னா அந்த கமிஷன் எடுக்கலாம். அதே இது நீங்கள் வெளில பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வராது ஏர்னிங். அதனால தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுற அளவுக்கு கூட உங்களுக்கு இது இருக்குது. ஓகேவா? உங்கள் ஏர்னிங் மொத்தமாக போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.